வணக்கம் நண்பர்களே. இப்ப நாம தெரிந்து தெளிதல் அப்படிங்கிற அதிகாரத்துல 7வது குறளுக்கு வந்துட்டோம். 7வது குறள் என்ன சொல்லுதுன்னா, காதன்மை கண்டார் அறிவு அறியார் தேறுதல் பேதமை எல்லாம் தரும். காதன்மை காதன்மை கந்தா அது என்னன்னா, சிலரை நாம அத பழக்கும் பொழுது எப்படியோ பழகும் பொழுது அந்த ஒரு அன்பின் காரணமாகவோ ஏதோ அந்த ஒரு பிரியத்தின் காரணமாகவோ எப்படியோ பழக்கங்கள் உருவாகும் பொழுது அந்த ஒரு நாம ஒரு அன்பின் காரணமாக அறிவு அறியார் தேர்தல் எதையுமே அறியாத ஒருவனை நாம அவனை நம்ம ஒரு தேர்ந்துகிட்டோம். சரி, ஒரு அவனோட நம்ம பழகுறோம். அந்த அவனுக்கு எதுவுமே இல்லை இருந்தாலும் நாம ஒரு ஒரு பிரியத்திலேயோ எதனாலேயோ அறியாமையிலேயோ நாம ஒரு அறியாமையிலேயோ அறிவு அறியார் தேர்தல் அவங்க எந்த விதமான ஒரு அறிவுங்கிறதே இல்லாம இருக்கக்கூடிய ஒருவரை நாம் காதல்மையாகும் அந்த அன்புடைமை அந்த ஒரு காதல் அது அதுல நாம அதை தேர்ந்தெடுக்கும் பொழுது அதுல அவங்களுடைய வேதமை எல்லாம் தரும். அப்படி சேர்ந்து நாம பழகி அதுல வரும்போது நமக்கு எல்லா பேதமையும் எல்லா அறிஞர்களும் நாம எல்லா வகையிலையும் நம்முடைய அறிவை இழந்து நாம சரியான வழியை தேர்ந்தெடுக்க முடியாது. ஒரு சரியான வழியை நம்மளால தேர்ந்தெடுக்க முடியாது. எப்படியோ நாம போயிடும். அந்த அந்த தேர்தல் அறிவு அறியா தேர்தல் பேதமை எல்லாம் அந்த மனிதன் எந்த வகையிலும் முன்னேற முடியாது. நாம யார தேர்ந்தெடுக்கிறோமோ அதை பொறுத்துதான் நமக்கு ஒரு வாழ்க்கை, ஒரு நல்ல ஒரு பேதம் இல்லாத ஒரு வாழ்க்கை. சும்மா நாம தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கிறது அது எல்லா பேதமையும் நம்மளை திசை திருப்பிடும், நம்முடைய வலிமை திசை திருப்பி எப்படி எப்படி இப்படிப்பட்ட வழிகள் எல்லாம் எப்படி எப்படி நாம் ஆட்களை தேர்ந்தெடுத்து பழக வேண்டும். சரி நண்பர்களே, அடுத்தால என்ன சொல்றார் அதுவரை நன்றி. வணக்கம்.